ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக அக்குபஞ்சர் புள்ளிகள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நிறைய மெனோபாஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு தேவையான உணவுகள், அதாவது மெனோபாஸ்க்கு அப்புறம்னு நான் தனியாக போட்டிருக்கேன். ஆனால் டியூரிங் மெனோபாஸ், அதாவது நியர்லி ஒரு சிலருக்கு ஒரு 5 வருஷம் இந்த பீரியடில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10 வருஷம் கூட ஒரு சிலருக்கு இந்த ஒரு பீரியடுக்குரிய பிரச்சனைகள் நீடிக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட இம்யூனிட்டி பொறுத்து மாறுபடுது. ஸோ அப்போது அந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறது தான் ரொம்ப ஒரு பெரிய கவலைக்கிடமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சு, மெனோபாஸ் முடிஞ்சிருச்சுன்னா கூட அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளில் வெயிட் லாஸ், பெயின் ஒரு 2-3 தான் இருக்குது. ஆனால் அதை கூட ஒரு விட்டமின் மினரல்ஸோடு நம்மளால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பீரியட் ரொம்ப லாங்காக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட இருக்கிறதுனால அந்த நேரத்தில் வர பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் உணவுகள் மூலமாக அப்படிங்கிறதுக்கும் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி கிடச்சிரும். அதுக்கு பின்னாடி உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ சிம்பிளாக ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் இருக்கிற முக்கியமான பிரச்சனை மூட் ஸ்விங், வெயிட் கெயின், அதே மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ் ஒன்று வர்றது, இல்லை டேஸ் 2 மாதத்துக்கு ஒருக்க வர்றது, இல்லை வந்தாலுமே ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இல்லை ஒரு சிலருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஓவர் ஃப்ளீடிங். ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸ் நிறையா நேரங்களில் சிலருக்கு தொந்தரவு பண்ணாமே இருக்கும். ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் ஈஸியாக கடந்து போகலாங்கிறதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மெனோபாஸ் பீரியடில் ரொம்ப அதிகமாக சிலருக்கு பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை எப்படி காமிக்கும்னா அதுதான் இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங், ரொம்ப அதிகமான மூட் ஸ்விங் இருக்கும், அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப தூக்கமே இல்லாமல் நைட் ஹார்ட் படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். ஃபைப்ராய்ட்ஸ், PCOS அதோட சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் போது ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு லோ இம்யூனிட்டியும் இருக்கும். ஸோ விட்டமின் D டிஃபிஷியண்ட்டாகவும் இருப்பாங்க. மேபி தைராய்டு ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இப்போது ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளோட அதோடு அவங்க வீட்டில் வேலையும் பார்த்து, ஸோ அண்ட் ஆஃபீஸ் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ ஒர்க்கிங்காக இருக்கனால ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களோட லைஃப்லேயும் சரி, ஒர்க்கிங் ஏரியாலேயும் சரி, அவங்களோட மூட் ஸ்விங்ஸ்னாலையும் அவங்களுக்கு இருக்கிற இரிட்டேஷன்னால கூட அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறையா பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு ஈஸியாக உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ஈஸியாக டெய்லி காலையில் எழுந்தவுடனையும் அதே மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நான் சொல்கிற அக்குபஞ்சர் புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளியுமே மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே ஒரு 10 தடவை நல்ல கிளாக் வைஸ், அதாவது இந்த பக்கமாக சுத்தம் போது, அதாவது ஒரு பென்சிலோட பின்னாடி டிப் கூட வச்சு நீங்கள் அதை அமுக்கி கொடுக்கலாம். எந்த கையிலையும் கால்லையும் இருக்கிற புள்ளிகளை எந்த கைகள்லனாலும் எந்த கால்லனாலும் ஏதாவது ஒரு கை ஒரு காலில் பண்ணாவே போதுமானது தான். ஸோ மூச்சை மட்டும் கொஞ்சம் இழுத்துக்கோங்க. சாப்பிட்ட உடனே பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கும்போது பண்ணணும். ஏன்னா முக்கால்வாசி இது சாப்பிட்ணும் சாப்பிடல அந்த விஷயம் இல்லை. பட் ஆனால் ரொம்ப வயிறு முட்டை இருந்தால் உங்களால் ப்ரீத்திங் நல்லா பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வயிறு எம்டியாக ஹாஃப் ஸ்டொமக் எப்போ இருக்கோ அப்போ பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை காலையில் மறந்துட்டீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப சில பிரச்சனைகள் அதோடது இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயும் இதை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 11 o'clock 12 o'clock கொஞ்சம் வயிறு காஃபி டீலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். இன்னுமே நான் சொல்கிற ஒவ்வொரு புள்ளிகளுமே என்னோடய ஆர்கன் கிளாக் தேரினே நான் ஒரு தனியாக ஒரு செப்பரேட் அக்யூபஞ்சரில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அதை பற்றின நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு அக்குபஞ்சர் புள்ளியும் எந்த ஆர்கனோட தொடர்புடையதுன்னு நான் சொல்லும்போது நீங்கள் பர்டிகுலராக அந்த ஆர்கன் கிளாக் பார்த்து அந்தந்த டைமில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா எல்லா புள்ளிகளையும் தொடர்ச்சியாக பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு டைமில் கூட நீங்கள் பண்ணலாம், பட் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதை விட அந்த ஆர்கன் கிளாக் பார்த்து அந்தந்த டைம் பீரியடில் பண்ணும்போது அந்தந்த ஆர்கன் நல்ல சீக்கிரமாகவே புத்துணர்ச்சி பெறதை உங்களால் பார்க்க முடியும்.
ஸோ அந்த விதத்தில் நம்மளோட முதல் புள்ளி நான் எல்லா புள்ளிகளுக்குமே லொக்கேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நிறையா புள்ளிகள் கால்லையும் வயிற்று பகுதியிலையும் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதோட லொக்கேஷனும் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு புள்ளி SP6, இது வந்து ஸ்ப்ளீனோட புள்ளி. ஸோ ஸ்ப்ளீனோட டைமில் பண்ணும்போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ஸ்ப்ளீனோட டைம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ SP6 அப்படிங்கிற புள்ளி காலில் இருக்குது. ஸோ அந்த புள்ளி பார்த்திங்க அப்படின்னா மெனோபாஸில் ரொம்ப நம்ம எனர்ஜியே இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு கிட்னியும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்ப்ளீனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ எல்லா ஒரு உறுப்புகளுமே ஸ்ட்ரென்தன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரீசார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். உடம்புல ரொம்ப டயர்ட்னஸே வந்து இருக்காது. அண்ட் அடுத்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி டியூ 20. உங்களுக்கு ரொம்ப மூட் ஸ்விங் இருக்குது, தூக்கம் வரல அப்படின்னாலுமே இதை இரவில் பண்ணும்போது, ஏன்னா டியூ அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்கனோட தொடர்புடையது கிடையாது. ஸோ அதனால் இதை மெயினாக இரவு தூண்டும்போது நல்ல தூக்கம் வரும், கார்டிசாலோட அளவு குறையிறதையும் உங்களால் பார்க்க முடியும். அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். காது மடலோட எண்டிலேருந்து நீங்கள் இப்படி 2 இதை வச்சிங்கன்னா மூக்கிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்டர்செக்ட் ஆகிற அந்த ஒரு பாயிண்ட்டு தான் டியூ 20. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே கண்டிப்பாக நிறையா பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலே அந்த புள்ளியில் வந்து வலி இருக்கும். அதுலேயும் மெனோபாஸ் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புள்ளியில் பெயின் இருக்கும். ஸோ ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அந்த புள்ளியில் சும்மா லைட் டச்சாக மட்டும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மெயினாக மூச்சை மட்டும் இழுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமான முக்கியமான புள்ளி ST36. இதுவும் காலில் இருக்குது. இது ஸ்டொமக்கோட முக்கியமான ஒரு புள்ளி. இந்த SP6ம் ST36ம் சேரும்போது உடம்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்றதா அக்யூபஞ்சரில் கூற்று இருக்குது. ஏன்னா இது எனர்ஜி நல்லா கொடுக்கும். ST36 அப்படிங்கிற புள்ளி வந்து நம்மளுடைய இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை ஒன்றான மெட்டபாலிசம், ஒபிசிட்டி, நம்மளுக்கு செரிமானம் இந்த டைமில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அந்த செரிமான பிரச்சனை, அதாவது இன்னும் நல்லா கரெக்டான வார்த்தை சொல்லணுன்னா நம்ம உடம்புல அக்னி சக்தி, அதாவது நெருப்பு மெட்டபாலிசத்தை கூட்டுறது. ஸோ அதை கொடுத்து உங்களுக்கு சோர்வும் இல்லாமையும் மெயினாக நரம்பு, அதாவது படபடப்பு, பதட்டம் எல்லாமே வந்து வயிறு பிரச்சனைனால வருது இல்லையா இந்த டைமில். ஸோ செரிமானம் இல்லை அப்படின்னாலே ரொம்ப ஸ்வெட் ஆகிறது, பதட்டப்படுறதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ST36 அப்படிங்கிற புள்ளி ரொம்ப அருமையான ஒரு மருந்தாகவே வந்து உங்களுக்கு செயல்படுது. அண்டு இன்னொரு புள்ளி SP9. SP9 அப்படிங்கிறது இதுவும் ஸ்ப்ளீனோட புள்ளி. ஸோ காலில் இருக்குது. இது வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது உடம்பில் வீக்கங்கள், அந்த டைம் நிறைய வலிகள் வருது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இன்ஃப்ளமேஷனை உடம்புல கண்டுபிடிக்கிற அந்த CRPங்கிற ஒரு விஷயம், ஒரு யூனிட், அது வந்து ரொம்ப ஒரு டெஸ்ட்டு. ஸோ அது ரொம்ப ஹையாக இருக்குது. அது ஏன் அப்படின்றதே இன்னும் பெரிய ஒரு கூற்றாக தான் இருக்குது. பட் எனிவே அந்த டைம் நம்மளோட அக்குபஞ்சர் அண்ட் மாற்று மருத்துவத்தோட அடிப்படையில் நிறைய செரிமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ லீக்கி கட் உருவாகுது. அதுக்கப்புறம் தைராய்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு 3 விஷயங்கள்னால நம்ம உடம்புல CRP, அதாவது நம்மளோட இன்ஃப்ளமேஷன், வீக்கங்களை காமிக்கிற ஒரு மார்க்கரோட அளவு அதிகமாக இருக்குது. ஸோ வீக்கங்கள் மூட்டுக்கு மேலே வீங்கிறது, கால் பாதத்தில் வீங்கிறது, இந்த மாதிரி ஷோல்டரில் பெயின் வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்ப்ளீன் 9. ஸோ இதுவுமே ஸ்ப்ளீனோட அந்த டைம் பார்த்து மண்ணீரல் ஸ்ப்ளீன். ஸோ அதோட டைமில் நீங்கள் இதை தூண்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். மெயினாக வலிகள்லாம் வந்து நல்லா குறையிறத பார்க்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி REN4. அது தொப்புலேருந்து கீழே இப்படி 4 விரல் வச்சா 3 சூன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மையக்கோட்டில் இருக்குது. ஸோ இந்த ஒரு புள்ளி தான் ஆக்சுவலாக கரெக்டாக மெனோபாஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளீடிங் ஓவராக இருந்தாலும் சரி, ப்ளீடிங் அவங்களுக்கு வரலை, சரியாக கம்மியாக அன்றைக்கி படுது, அதுக்கப்புறம் இல்லைனாலுமே அந்த புள்ளியை தூண்டலாம். அண்ட் மலச்சிக்கல் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த பீரியடில் யூரின், அவங்களுக்கு தும்முனா இருமுனாலே யூரின் வர்ற பிரச்சனை ரொம்ப இருக்குது இந்த டைமில். ஏன்னா அந்த யூட்ரஸோட பல்ஜ், ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப விரிவடைகிறது வந்து பிளாடரை போய் அமுக்கி அவங்களுக்கு தும்முனாலோ இருமுனாலோ வந்துடுது. அண்ட் அந்த டைம்
கால்சியம் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, விட்டமின் D3 கம்மியாக இருக்குது. ஸோ D3 கம்மியாக இருந்ததுன்னா கால்சியம் சரியான முறையில் உடம்புல போய் சேரலைன்னா தசைகள் வந்து சுருங்கி விரியாமல் பிளாடரோட தசைகளும் வீக் ஆகிறதுனால இருமுனா தும்முனாலே அவங்களுக்கு வந்து யூரின் கசிகிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த REN4 வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னா மட்டும் SP8 அப்படின்ற ஒரு புள்ளி காலில் இருக்குது. ஸோ இதுவும் ஸ்ப்ளீன் தான். ஏன்னா அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளீனும் கிட்னியும் வந்துட்டு 2 சேனல், இந்த 3 தான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஏன்னா வந்து ஸ்ப்ளீன் வந்து எதையுமே, அதாவது லிக்விட், அது ரத்தம் நீர் ரெண்டையுமே கடத்துகிற, நல்லா தங்கு தடையின்றி கடத்துகிற வேலையை பண்ணுறது வந்து ஸ்ப்ளீன் தான். ரத்த உற்பத்தி ஆகிறதும் அப்புறம் அந்த டெட்டானதை பைலாக மாற்றுறதும் ஸ்ப்ளீன் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இந்த விஷயத்துக்கு வந்துட்டு மண்ணீரல் தான். ஸோ அதனால இந்த ஸ்ப்ளீன் 8 அப்படிங்கிற ஒரு புள்ளி உங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருந்தால் மட்டும், நீங்கள் அந்த ஓவர் ப்ளீடிங் இருக்கிறப்ப மட்டும் தூண்டாமல் அந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர் ப்ளீடிங் உங்கள் பீரியட்ஸ் வரும்போது இல்லாமல் நார்மலாக ப்ளீடிங் ஆகிறத பார்க்கலாம். பீரியட்ஸ் டைமும் இந்த SP8 புள்ளிகளை வந்து நீங்கள் தூண்டலாம். அண்ட் நான் மேற்கூறின எல்லா புள்ளிகளையுமே உங்களோட பீரியட்ஸ் டைம் உங்களுக்கு ஃப்ளோ இருந்துகிட்ருக்கும் போதும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் மீதி நேரங்கள்லையும் அந்த மாதம் ஃபுல்லாக இதை தூண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெனோபாஸ் நடந்துகிட்ருக்கு, அந்த பீரியடில் நீங்கள் இருக்கும்போது இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இது வரவே இல்லாமல் அப்படின்னா அது வந்து லைஃப்பில் சாத்தியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே மெனோபாஸ் பீரியடில் சின்ன சின்ன விஷயங்களையாவது கடந்து போகணும். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க பாடியில் இருக்கிற மித்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பொறுத்தும் இம்யூனிட்டி பொறுத்தும் மாறுபடுது. ஸோ அதனால் அதை நம்ம கடந்து தான் போகணும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக, அதனால் எந்த வேறு பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 100ல் ஒரு 90 பேர் வந்து பெரும் பிரச்சனைகளோடு தான் மெனோபாஸாக கிடக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.